இல்லாவிட்டால் அது எல்லாம் சிரமமாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்த இருநாமத்தை சொல்லிக்கொண்டு நீராடலாம். ஆகவே அந்த நீராடலே ஒரு வழிபாடாக வந்துவிடும். அதில் எங்களுக்கு தெரியும் சம்பந்தருடைய வரலாற்றிலே சம்பந்தருடைய தகப்பனார் குழந்தையாக இருக்கின்ற பொழுது சம்பந்தரை கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு போகின்றார். அங்கே போகின்ற பொழுது திருக்குளத்திலே அமர்த்தி வைத்த பொழுது அவர் நீராடுகின்றார். அப்போ குளிக்க போனார் என்றா சொல்லுகின்றோம், இல்லை, அவர் அங்கே நீராடுகின்ற பொழுது அவர் அந்த அகமர்ஷனம் என்கிற அந்த சூத்தத்தை சொல்லி நீரிலே அமைந்து அந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதுதான் குழந்தை தந்தையை காணாமல் அம்மையே அப்பா என்று இறைவன் பார்வதியுடன் அவருக்கு பால் கொடுத்தது. அதுபோலதான் அவர் தோருடைய செவியன் என்ற இதை பாடுகின்றார். அப்படி அந்த நீராட்டத்திலே ஒரு நீராடுவதிலே கூட ஒரு இறை வழிபாடு இருக்கின்றது, உணவுண்ணும் போது இருக்கின்றது, நீராடலே இருக்கின்றது. அப்ப அன்றைக்கு நீராடுகின்ற இடங்களில் எல்லாம் எல்லா நீரிலும் கங்கை நீர் இருக்கின்றது. அப்ப அவரை வழிபடுபவர்களுக்கு அந்த கங்கை நீருடைய நீரான புண்ணிய பலனும் இறைவனை வழிபட்ட பலனும் கிடைக்கின்றது. மற்றது அன்றைக்கு தின்பண்டங்கள் செய்து பகிர்ந்து வழிபடுவார்கள். அவரவர் சமூக நிலைகளுக்கு ஏற்ப இந்த கொண்டாட்டிலேயும் வித்தியாசம் இருக்கின்றது. எனக்கு தெரியும், சில எங்களுடைய தாயகத்திலேயும் கூட பல இடங்களிலே சில பேர் மச்ச மாமிசங்கள் சாப்பிட்டு கூட கொண்டாடுவார்கள். ஆமாம், அது ஒரு பெரிய பண்டிகை இல்லை. அவர்கள் ஒரு மது எல்லாம் அருந்தி பல இடங்களில் அன்றைக்கு ஒரு நாள் தான் ஆட்டு மாமிசம் சாப்பிடுபவர்களாக இருப்பார்களோ. இதுலேயே சரி பிழை என்று அவரவர் தர்மத்தின்படி அவரவர் வாழ்க்கையின்படி அவர்கள் செய்கின்றார்கள். அதுக்காக இதைத்தான் செய்ய வேண்டும் என்று வலிந்து செய்வதுதான் தப்பு. இப்ப ஒவ்வொரு படிநிலைகளிலும் அதுக்கு மேல வரும்பொழுது அதுக்குரிய நிலைகள் வரும். இப்ப இந்த தீபாவளி பண்டிகை முக்கியத்துவம் இதைத்தான். இதே அப்ப இது தீபாவளி பண்டிகை கிருஷ்ணனுடைய பண்டிகை தானே. நாங்கள் சைவர்கள், எங்களுக்கு கிருஷ்ணன், எங்களுக்கும் எல்லாம் கிருஷ்ணரும் சைவர் தான். சிவபரத்துவத்தை சொன்னவர் அவர் உபமன்ய முனிவரிடம் சிவதீட்சை பெற்றவர். உபமன்ய முனிவர் தான் நாங்கள் பாலிக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாட்கடல் ஈந்த பிரான் என்று படிக்கின்றோம் திருப்பல்லாற்றில். உபமன்யுவர் சிறு குழந்தையாக இருந்த பொழுது பால் கேட்டு அழுத பொழுது அவருக்கு பாட்கடலே வரவழைத்துக் கொடுத்தார். அந்த தீர்த்தம் இன்றைக்கும் சிதம்பரத்திலே இருக்கின்றது, பாட்கடல். அப்ப அந்த உபமன்ய முனிவர் இவருக்கு தீட்சை வைக்கின்றார். அந்த உபமன்ய முனிவரிடம் சிவதீட்சை பெற்றவர் தான் கிருஷ்ணர். அதனுடைய இதுல இது கிருஷ்ணருடைய பண்டிகை. இதை சைவ ஆகமங்களிலேயே இது சொல்லி இருக்கின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள் நரக சதுர்த்தசி. சதுர்த்தசி எனது இந்த ஐப்பசி மாதத்து தேய்பிறை, கிருஷ்ணபட்சம் தேய்பிறைய காலத்தில் வர்ற 14வது லீவ்னடே, 14th லீவ்னடே. தசம் என்றால் 10, சதுர் என்றால் 4, சதுர்த்தசி அந்த நாள் தான் இந்த தீபாவளி நாள். அப்ப நரக சதுர்த்தசி என்று சொல்லுவார்கள். ஆகம விதிப்படி அன்றைக்கு கோயிலில் இருக்கிற விக்கிரகங்களை கூட நல்ல எண்ணெய் சாத்தி அபிஷேகம் செய்து புத்தாடை சாத்துவது சைவ ஆகம மரபு. இதை பற்றி ஒரு தரம் கிளேசம் கொள்ள குழம்பிக் கொள்ள தேவையில்லை. நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தொடர்போம். நேயர்களே, நாங்கள் சிறிய இடைவேளைக்கு பின்பு தொடர்ந்து கொள்வோம் இந்த நிகழ்ச்சியில். வணக்கம் நேயர்களே, நீங்கள் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் இதுவரைக்கும்
தீபாவளியினுடைய முக்கியத்துவம், அதை எதற்காக கொண்டாடுகிறோம், இதிலே பல குழப்பங்கள் ஏற்பட்ட ஒரு நிலையிலே இங்கே விளக்கம் தேவைப்படுகின்றது என்பதை உணர்ந்து டாக்டர் அவர்கள் மிகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார். எனவே இந்த ஆரிய திராவிடர் என்ற அந்த இனபேதங்கள் இங்கே எங்களுடைய நிலவி வருவது ஒரு தவறான அபிப்பிராயம் என்பதும், இது எங்களுக்கு உரிய ஒரு விழாவாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதும் உங்களுக்கு நன்று தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே நேயர்கள் இந்த விடயங்கள் பற்றிய உங்களுடைய விளக்கங்கள் தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் 416-267-2100 416-267-3999. இந்த இலக்கங்களோடு நீங்கள் இங்கே எங்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டால் உங்களுக்கு விளக்கம் தரப்படும். தொடர்ந்தும் டாக்டர், நான் கேள்விப்பட்ட விடயம், ஒருவேளை நான் நினைக்கிறேன் அது காலச்சக்கரம் இந்த சுழற்சியிலே ஏற்பட்ட ஒரு மாறுபாடாக இருக்கலாம். ராமர் தன்னுடைய வனவாசத்தை முடித்துக்கொண்டு சீதையை மீட்டுக்கொண்டு அயோத்தி திரும்பிய நாளை இவ்வாறு மக்கள் தீபாவளியாக கொண்டாடினார்கள் என்று ஒரு கதையும் இருக்கிறது. வட இந்தியாவிலே தீபாவளி வந்து ராமர் வனவாசம் முடிந்து மீண்டும் அயோத்தி திரும்பிய நாள் என்ற வரலாறு இருக்கின்றது. அதிலே ஒரு உண்மை, நான் சொன்ன மாதிரி ராமர் 9 முறை வந்து போயிட்டு, அப்ப ஒரு முறை அவர் தீபாவளியிலே வந்து இறங்கி இருக்கலாம். அது ஒன்று. அடுத்ததாக இது வந்து தனிய நாங்கள் பார்த்தோம், இது சைவர்களுக்கு மட்டும், வைஷ்ணவர்கள் அல்லது கிருஷ்ணவர்களை கும்பிடுவதற்கு மட்டுமல்ல, சகல மதத்தவர்களுக்கு, இந்து சமயத்தின் பல பேர். உண்மையிலே சொன்னால் இந்து என்ற சொல்லே பின்னுக்கு தான் வந்தது. அது ஒரு சமயம் அல்ல, சமயம் அல்ல, அது சமயம் அல்ல. அதாவது வந்து இந்தியாவில் வந்து பார்த்தால் அங்கே இருக்கிற பௌத்தர்கள், சமணர்கள், சீக்கியர்கள், நாஸ்திகவாதிகள் எல்லாருமே இந்துக்கள் தான். The Indian Supreme Court decision in படி, the Hindu, the definition of the word Hindu என்றால் all the synthesis of culture and faiths born in India. அதுதான் ஹிந்துவினுடைய டெபினிஷன். அப்ப அம்பேத்கர் வந்தாலும் சரி, பெரியார் வந்தாலும் சரி, இந்திய அவருடைய திருமணம், அவருடைய சொத்து, பாகப்பிரிவினை எல்லாம் அந்த இதன்படி இந்து மதம் என்றுதான், இந்து சமயத்தின்படி தான் சொல்லப்படுகின்றது. இனி தீபாவளிக்கு இப்ப இது மாதிரி 15க்கும் மேற்பட்ட விளக்கங்கள் இருக்கின்றன இந்தியாவிலே. ஒவ்வொரு மதம், இதை வந்து பௌத்தர்கள் இந்தியாவிலே கொண்டாடுகிறார்கள், சீக்கியர்கள் கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு பொற்கோயிலே தீபாவளி என்று சொன்னால் ஒரே அலங்காரமாக, அழகாக, பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள். சில பேர் 4 நாட்களுக்கு கொண்டாடுவார்கள். அப்ப அவர்களுடைய சீக்கியர்களுடைய ட்ரெடிஷனின் படி அவர்களுடைய கடைசி குருவாக இருந்த குரு கோவிந்த சிங், அவர் வந்து மொகல்லாய மன்னனுடைய காலத்திலே கொஞ்சம் கஷ்டப்படுத்தப்பட்ட அந்த தீபாவளி நாளிலே தான் இந்த மொகல்லாய மன்னன் அவுரங்கசீப் அவரை விடுவித்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே மாதிரி புடிஸ்ட் இந்தியாவில் இருக்கிறவர்கள் அவர்களும் தீபாவளி கொண்டாடுகிறார்கள். ஜைனர்கள், சமண மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களும் கொண்டாடுகிறார்கள். இப்படி எல்லாருமே கொண்டாடுகின்ற ஒரு விழாவாகத்தான் அங்கே இருக்கின்றது. அடுத்ததாக எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பல அன்பர்கள், பக்தர்கள் கேதார கௌரி விரதம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கேதார கௌரி விரத நோன்பின் முடிவுதான் தீபாவளியோடு வருகின்றது. அப்ப அதையும் சொல்லுவார்கள். அதாவது அம்பாள் இறைவனிடம் பெற்று ஒரு இடப்பாகத்தை பெற்று ஆண் பெண் என்ற சமத்துவத்தை நிலைநாட்டிய நாள். பாகம் பெண்ணுருவானாய் போற்றி என்று சொல்லுவார்கள். அப்படி அம்பாள் இறைவனை வழங்கி 21 நாள் வழிபாடு செய்து அந்த பெற்றுக்கொண்டதற்கான கொண்டாட்டம் தான் தீபாவளி என்று கூட சொல்லுகிறார்கள். அப்ப இந்த சைவ சமயத்தின்படி, அதாவது உண்மையில் பார்த்தால் தீபாவளி என்ற சொல்லே ஒரு புதுச்சொல்லு. இந்த இந்து மதம் என்ற சொல்ற புதுச்சொல்லு மாறி தீபாவளி என்ற சொல்லே புதுச்சொல்லு. ஆகமங்களிலே இந்த நாளுக்கு விதிக்கப்பட்ட பெயர் நரக சதுர்த்தசி. நரகாசுரனை வதம் செய்த நாள். அது 14வது லீவ்னடே கிருஷ்ணபட்சத்திலே, அப்பசி மாசத்திலே நரக சதுர்த்தசி. அன்றைக்கு சைவ கோயில்கள், மடங்கள் எல்லாவற்றிலே இருக்கிற விக்கிரகங்களுக்கும் இந்த எண்ணெய் சாத்துதல், மற்றது புத்தாடு தரித்தல் போன்ற விழாக்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனபடினாலே இதுல வந்து நாங்கள் சைவர்கள், நாங்கள் இந்துக்கள், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் ஆரியர்கள், நாங்கள் பிராமணர்கள், நாங்கள் வைஷ்ணவர்கள், நாங்கள் நாஸ்திகவாதிகள் என்ற குழப்பம் இல்லாமல் இது பண்டிகை, ஹலோவின் பண்டிகை மாதிரி சந்தோஷமாக மனுஷ வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தானே. இதற்குள்ளே வருந்து கட்டிக்கொண்டு இல்லை இல்லை நான் அவன் கொண்டாடுவதை நான் கொண்டாட மாட்டேன்
இது கொண்டாடுவதை நான் கொண்டாட மாட்டேன் என்று வரிந்து கட்டி கொண்டிருந்து என்ன செய்வது? அது சரி. சந்தோஷமாக இருந்து விட்டு போது வாழ விடு, இதுதான் தத்துவம். அப்ப இதிலே நாங்கள் சைவர்கள் எப்படி இந்த தீபாவளியை பார்க்கிறார்கள் என்றதை நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது எங்களுடைய சைவ மத சமயத்திலே இருந்து கொண்டு இந்த தீபாவளியை இப்ப ஹலோவினை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னோம் இல்லையா, அதே மாதிரியாக இந்த தீபாவளியை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம், இதிலே கூடப்படுகின்ற குழப்பங்களுக்கு வினாக்களுக்கு எப்படி நாங்கள் விடை காணுகின்றோம் என்ற விளக்கத்தை தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம் இந்த நிகழ்விலே. சரி. அடுத்ததாக இந்த இதே மாதிரியாக இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதாவது தீபாவளி என்றவுடன் பலரும் கேட்கின்ற கேள்வி, இந்த மாமிசம் சாப்பிடுவது சரியா, தீபாவளி நாளிலே மாமிசம் சாப்பிடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்ற ஒரு கேள்வி. இதற்கு முன்னரும் எங்களுடைய வினாவிடையாக வினாக்கள் எங்களுடைய எழுத்துருவிலே இருக்கின்றன. அதிலே பல வினா எங்களுக்கு பல அடிக்கடி அந்த வினாக்களை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். அதிலேயும் ஒரு வினா இப்படித்தான் இருக்கின்றது. அதாவது மனித நாகரீகம் மேம்பட்டுள்ள 20ஆம் நூற்றாண்டு 21 என்று இருக்க வேண்டும், 20ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டிருக்கின்றது காலப்பகுதியிலும் சைவ ஆலயங்கள் சிலவற்றில் கடா பலியிடுதல், கோழி பலியிடுதல் போன்ற வேள்விகளில் இரத்த ஆறு ஓடுவது சரியா? இது ஒரு கேள்வி. நம்ம தீபாவளியை பற்றி பார்ப்போம், அல்லது இந்த கேள்வியை எடுப்போம், இதோடு சம்பந்தப்பட்டதாக பார்க்கலாம். அதாவது முதலாவது இந்த கேள்வியில பார்த்தா மனித நாகரிகம் என்ன, மனித நாகரிகம் என்று முதல் நாங்கள் வரையறை செய்து கொள்ள வேண்டும். சரி, நாகரிகம் என்றால் என்ன? நாகரிகம் என்றால் என்ன சொல்லுவார்கள், இன்றைக்கு மாளிகைகள் உயர்ந்து கொண்டு போகின்றன, மனங்கள் கீழே தான் இருக்கின்றன. நாங்கள் வசதிகளை வாங்கி கொண்டு போகின்றோம், வாழ்க்கையை இழந்து கொண்டு போகின்றோம் இல்லையா? அளவுகளை பெருக்கிக் கொண்டு போகின்றோம், அன்பு குறைந்து கொண்டு போகின்றது. பகட்டுகளை கூட்டிக் கொண்டு போகின்றோம், பாசம் அருகிக் கொண்டு போகின்றது. அதுதான் நடக்கின்றது உண்மையிலே. இது உண்மை. அது ஆங்கிலத்திலே அருமையான கவிதை ஒன்றும் இருக்கின்றது. அப்ப இந்த விடயத்திலே நாங்கள் நாகரிகம் என்பது என்ன என்ற ஒரு கேள்வி ஒன்று வருகின்றது. இது ஒரு இப்ப இருக்கிற நாகரிகம் மனித நாகரிகத்தின் உச்ச நிலையா? இன்றைக்கு இது எப்போ சரிந்து கொண்டு போவோம் என்று தெரியாதுங்களுக்கு. ஏற்கனவே ஒரு பொருளாதார சரிவிலே இருக்கின்றோம். அவங்களுக்கு அந்த 2000ஆம் வருஷம் இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு பிரச்சனை வரும் என்று சொல்லி எல்லாரும் எவ்வளவு பணம் செலவழித்து எதிர்கொண்டார்கள் இல்லையா கம்பெனிகள் எல்லாம். இப்ப கம்ப்யூட்டர் பாவனைக்கு 20 வருடங்களுக்குள்ளாக போய் இவ்வளவு என்றால் யோசித்து பாருங்கள். இப்படியே போய் ஒரு இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த 2000 20,000 வருஷம் வரும்பொழுது என்ன நடக்கும்? அன்றைக்கு நான் நினைத்தேன், இன்றைக்குனாலும் பரவாயில்லை, கம்ப்யூட்டர் கிராஷா போனாலும் எங்களுக்கு நாங்கள் சில பேசிக் லைஃப்ஸோட டச் ஆயிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு உரகு எடுத்து எப்படி அடுப்பு மூட்ட வேண்டும் என்று தெரியும், மின்சாரம் இல்லாமல் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று தெரியும், வாகனம் இல்லாமல் எப்படி ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போக வேண்டும் என்று தெரியும். இப்ப 20,000 வருடம் எல்லாம் கம்ப்யூட்டர்ல போன பிறகு ஒரு கிராஷ் வந்தால் எப்படி இருக்கும்? அதுதானே நாகரிகமே சிதைந்து விட்டதாக எடுக்கலாம். அடுத்ததாக இது ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்டாக இருக்க வேண்டும். அதாவது இதுக்கும் ஒரு எல்லோரும் அனுபவித்துக் கொண்டு வாழ்ற இந்த உலகம், இந்த மனித குலம் எல்லாம் ஒன்று இன்றைக்கு இது ஒன்றை ஒன்று உறிஞ்சி உறந்து எடுக்கின்ற நாகரிகமாகத்தான் இருக்கின்றது. இயற்கை வளங்களை சுரண்டி உறந்து வாழுகின்றோம், காடுகளை அழிக்கின்றோம், மரங்களை வெட்டுகின்றோம், கனிமங்களை எடுக்கின்றோம், கடலை மாசுபடுத்துகின்றோம், ஆகாயத்தை வளிமண்டலத்திலே புகை மண்டலங்களாக நிரப்புகின்றோம். அப்ப இந்த பூமியும் இந்த இதுவும் தாங்குமா? அதனால இன்றைக்கு பார்த்தால் கிரீன் கேஸ் எஃபெக்ட் என்று சொல்லுகின்றார்கள். பசுங்குடில வாயு, உலகம் வெப்பமாக கொண்டு வருகின்றது, கடல் மட்டம் உயர்கின்றது, எத்தனையோ உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. இது மனித நாகரிகம்